வணக்கம். மகா தாட்ஸ் சேனலுக்காக நான் மகாதேவன். Birds cannot exhaust the complete aspects of a sensory experience என்பது ரஸ்ஸலின் ஒரு புகழ்பெற்ற வாசகம். ஐம்புலன்கள் தரும் அனுபவத்தில் ஏதாவது ஒரு அனுபவத்தை விவரிக்கும்போது வார்த்தைகளால் அந்த அனுபவத்தின் முழு சாரங்களையும் அம்சங்களையும் வெளிப்படுத்த இயலாது என்று சொன்னார் அவர். உதாரணமாக ஒரு எடுத்துக்காட்டையும் அவர் சொன்னார். ஒரு நீல நிற வட்டத்துக்குள் சதுர வடிவ அல்லது சதுர வடிவத்தில் பச்சை நிற சதுர வடிவம் உள்ளது என்று கற்பனை செய்தால் அதை ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு வகையில் விவரிப்பான் என்பார் அவர். நிறங்களில் ஆர்வம் உள்ள ஒருவன் நீல நிறத்துக்குள் பச்சை நிறம் என்பான். வடிவங்களின் மீது ஆர்வம் உள்ள ஒருவன் வட்டத்துக்குள் சதுரம் என்பான். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் என்பார் அவர். அதுபோல சில சமயம் விருதுகளால் ஒரு சாதனையாளரின் முழு பரிணாமங்களையும் வெளிச்சம் போட்டு காட்ட இயலாது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு ஆசிய ஆப்பிரிக்க திரைப்பட விழாவில் கட்டபொம்மன் படத்தில் அவர் நடித்த நடிப்புக்காக ஆசிய ஆப்பிரிக்க சிறந்த நடிகர் என்ற விருது வழங்கப்பட்டது. நாம் எல்லோரும் சொல்லுவது ஆசிய ஆப்பிரிக்க கண்டங்களில் மட்டுமல்ல, அனைத்து கண்டங்களிலும் உலகம் முழுவதிலும் சிறந்த நடிகர் சிவாஜி கணேசன் தான் என்போம். எனவே ஆசிய ஆப்பிரிக்க சிறந்த நடிகர் விருது என்பது சிவாஜி கணேசனின் முழு நடிப்பு திறன்களை விளக்கக்கூடிய ஒரு விருது அல்ல. ஜெயகாந்தன் அவர்களுக்கு ஞானபீட விருது வழங்கப்பட்ட போது மக்களின் அங்கீகாரம்தான் முக்கியமானது, விருதுகள் அப்புறம் என்ற பொருளில் தனது கருத்தை சொன்னார். இப்போது வைரமுத்து அவர்களுக்கு ஞானபீட விருது வழங்கப்பட்டுள்ளது. ஞானபீட விருதையும் தாண்டி அவருடைய தமிழாற்றுப்படை இலக்கியம் நிலைத்து நிற்கும். ஒரு சிற்பி ஒரு கல்லை சிலையாக மாற்றும்போது ஒளியின் ஒவ்வொரு அசைவுக்கும் பொருள் இருக்கும். ஒவ்வொரு துளியாக செதுக்கி சிலையை சமைப்பான் சிற்பி. அதுபோல தமிழாற்றுப்படையில் வைரமுத்து விளக்கம் சொல்லியிருக்கிற தமிழ் அறிஞர்கள் ஒவ்வொருவரை பற்றிய கட்டுரையில் அவர் ஒவ்வொரு வார்த்தையையும் உணர்ந்து அளந்து ரசித்து எழுதியிருக்கும் கலைவண்ணம் புரியும். ஒவ்வொரு வார்த்தையிலும் இலக்கியம் முந்துகிறதா, அவருடைய இதய உணர்வு முந்துகிறதா,
கலையார்வம் உந்துகிறதா, மனித அனுபவம் உந்துகிறதா என்று சொல்வது சிரமம். வார்த்தைக்கு வார்த்தை பொருள் பொதிந்த கட்டுரையை தந்திருப்பார் வைரமுத்து. உரைநடையின் உச்சம் தொட்ட கட்டுரைகள் அவை. அந்த கட்டுரைகளை ஒளி வடிவத்திலும் அவர் வீடியோக்களாக தந்திருக்கிறார். அவற்றை பார்த்தாலே வைரமுத்துவின் இலக்கிய ஆழமும் இதய தாகமும் கலை உணர்வும் வாழ்வு அனுபவமும் பளிச்சிடும் என்பதில் இருவேறு கருத்துக்கள் இல்லை.